குருவி ரேட்டு வந்து டிஸ்கவுண்ட் போக நமக்கு 7 ரூபா தாங்கண்ணா. ஜல்லிக்கட்டு வெறும் 42 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கோம். ஸ்பின்னர் பிக்குங்கண்ணா நம்ம வெறும் 25 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. அந்த ஐட்டம் இது நம்ம வெறும் 35 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறோம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பிக்குனா பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெருசே கிடையாது, பிக்கு தான் இருக்கிறதுலே சிறுசு. இது நம்ம வெறும் 60 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்கும். 10 பீஸ் கொண்டது வெறும் 160 ரூபாய்க்கு தான் கொடுக்கும். கம்பி மத்தாப்புலேயே ஸ்டார் மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சீப்பாக 30 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்கண்ணா அந்த ஐட்டம். இங்கே நம்ம ஸ்பார்க் பண்ணணும். இங்கே ஸ்பார்க் பண்ணோம் அப்படின்னா பர்பிள் கலரில் அப்படியே ஃபவுண்டைன் சூப்பராக இருக்குங்கண்ணா. வெறும் 90 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குண்ணா அந்த ஐட்டம். இங்கே பற்ற வச்சோம் அப்படின்னா இது ஃபயர் ஆகி அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்குங்கண்ணா. நம்ம இது ரொம்ப சீப்பாக தானே கொடுத்துட்ருக்கோம். 200 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். டைமிங் கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். இது 3 இன்ச்சு பைப்புங்கண்ணா. அது மேலே போய் வெடிச்சிச்சின்னு வைங்களேன், அப்படியே சடன்னு சவுண்டு சூப்பராக ஒரு மின்னல் பெய்கிற மாதிரி இருக்குங்கண்ணா. அது ஓட்கா ஒயிட் கலர் இருக்கனால இது மேலே போய் வெடித்து ஒயிட் கலரில் வருங்கண்ணா. ஆனால் இருக்கிறதுலே ஹை ஷாட்டுங்கண்ணா. 240 ஷாட் 6+ கலர்ஸு 1/1 சூப்பராக போயிட்டுருக்குங்கண்ணா. ஆனால் இது நம்ம கஸ்டமருக்காக என்ன நம்மளுடைய பட்டாசு எல்லாருக்கும் கொடுத்துட்றோம். ஆனால் அந்த துப்பாக்கியும் ரிங் கேப்பும் மட்டும் எந்த கடைக்காரங்களும் கொடுக்கறதில்ல. அதுக்காக அதையும் நாங்களே வாங்கி வச்சிட்டோங்கண்ணா. இது வந்து ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் போக 200 ரூபாங்கண்ணா. இந்த ஐட்டம் எல்லாமே வெறும் 50 ரூபா தாங்கண்ணா. எல்லாமே நம்மளுடைய ஓன் பிராண்டுங்கனால நம்ம கம்மியான ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. சார் வணக்கம் சார். வணக்கங்கண்ணா. சார் நம்ம ஷாப் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குது நம்ம வியூவர்ஸ்க்கு அப்படியே சொல்லிவிடுங்க சார். ஆனால் நம்ம கடை பேர் வந்து ஸ்ரீ ஆதி கிராக்கர்ஸ். நம்ம அண்ணனோட கடைங்கண்ணா. விருதுநகர் டு சிவகாசி ரோட்டில் திருத்தங்கல் செக் போஸ்ட்டுக்கு பின்னாடி தான் நம்ம கடை இருக்குது. அங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஃபோனோ ஒரு லொக்கேஷன் எல்லாமே நம்ம அண்ணன்ட்ட கொடுத்துருவாங்கண்ணா. கீழே போட்டிருப்பாங்க யூடியூப்பில். வந்துட்டு ஒரு ஃபோன் அடித்தா போதுங்கண்ணா. எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு வந்து நம்ம கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. சார் இப்போ எத்தனை வருஷமாக சார் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஆனால் நம்ம அண்ணன் வந்து 10 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காருங்கண்ணா. ஆனால் 5 வருஷமாக அண்ணன் கடை வச்சுருக்காங்கண்ணா. அண்ணன் கடை தானே ஸ்ரீ ஆதி கிராக்கர்ஸ். இந்த கடையோட ஓனர் உரிமையாளர் அண்ணன் தாங்கண்ணா, ஹரிகர சுதன். ஓகேங்க சார். இப்போ கடை பார்க்கும் போதே தெரியுது எத்தனை விதமான வெரைட்டிங் சார் உள்ள வச்சுருக்கீங்க. ஆனால் 150+ கிராக்கர்ஸ் இருக்குங்கண்ணா. இங்கே பார்க்கும் போதே தெரிஞ்சு கிட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாங்கண்ணா. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து கிட்ஸ் தான் நம்ம மெயின். அவங்கள அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தானே நம்ம வந்து கிராக்கர்ஸில் அதிகமாக சேல்ஸ் ஆகுது. அவங்கள ரீச் பண்ணுறதுக்காகவே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்காகவே வச்சுருக்கோங்கண்ணா. மெயின் வந்து எங்களோட ஜோக்கர் பிராண்டு தாங்கண்ணா. இப்போ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே ஜோக்கர் பிராண்டுங்களா? ஜோக்கர் பிராண்ட் ஒரு 90% நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோங்கண்ணா. ஓன் பிராண்டு. அது போக எல்லாமே நம்ம தயாரிக்க முடியாது. அதனால் 1-2 நம்ம வெளியில் வாங்கி தான் ஆகணும். அதுவுமே நம்பர் 1 பிராண்டு. ஐயன், அனில், இந்த சோனி, இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஐட்டம் தானே நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேண்ணா. இப்போ எனக்கு இந்த ஷாப்பில் என்னென்ன கிராக்கர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? பண்ணிடுவோங்கண்ணா. எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன் நான். அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே நம்ம இப்போ வந்து 1 சவுண்ட் கிராக்கர்ஸ் பார்த்துடலாங்கண்ணா. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துன்னா குருவி ரேட்டு வந்து டிஸ்கவுண்ட் போக நமக்கு 7 ரூபா தாங்கண்ணா. 3.5 லட்சுமி. இதுக்கப்புறம் நம்ம மொத்தம் 5 வெரைட்டி இருக்குங்கண்ணா. இதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து 4-5 லட்சுமி. இதுக்கப்புறம் வந்துங்கன்னா நமக்கு கோல்டு லட்சுமி. இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா நமக்கு மெயினான ஐட்டமே இதாங்கண்ணா, ஜல்லிக்கட்டு. இருக்கிறதுலே மற்ற எல்லா கடையை விட நமக்கு வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் நான் கொடுத்துட்ருக்கோம். வெறும் 42 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கோம். 12 தாளுங்கண்ணா, 5 இன்ச்சுங்கண்ணா. இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பாம் ஐட்டங்கண்ணா. நமக்கிட்ட பாம் வந்து மொத்தம் 4 வெரைட்டி இருக்குங்கண்ணா. நமக்கு இதான ஆரம்ப சைஸு ஹைட்ரோ பாம். ஆட்டோ பாம் ஒன்று சைஸ் இருக்குங்கண்ணா. அது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. நம்ம வந்து மக்களுக்கு வந்து அதே ரேட்டுக்கே நம்ம ஹைட்ரோ பாம் கொடுத்துடலாங்கண்ணா. இதுக்கு அடுத்த சைஸ் வந்துங்கண்ணா கிளாசிக் பாம்புங்கண்ணா. இது வந்து ஜோக்கர் பிராண்டுங்கண்ணா. மொத்தத்துக்கே ஜோக்கர் பிராண்டு வந்து கம்பெனி அவுட்லெட்டே மொத்தம் 2 ஷோரூம் தான். இதில் ஃபஸ்ட்டு அவுட்லெட், இன்னொரு அவுட்லெட் இன்னொன்று இருக்குது. ஜோக்கர் கம்பெனி இந்த கடையில் மொத்தம் எல்லாமே ஜோக்கர் பிராண்டு தான் அதிகமாக இருக்குங்கண்ணா. நம்ம ஓன் பிராண்ட் அது. அனிமல் பாம்புங்கண்ணா. இது வந்து 7 பிளேங்கண்ணா. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். சவுண்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்த சைஸ் வந்துங்கண்ணா டிஜிட்டல் பாம்புங்கண்ணா. மொத்தம் வந்து 3 ஐட்டம் வந்து நம்மகிட்ட தண்ணியில் போட்டால் வெடிக்குங்கண்ணா. டிஜிட்டல் பாம்பும் தண்ணியில் போட்டால் வெடிக்கும், அனிமல் பாம்பும் தண்ணியில் போட்டால் வெடிக்கும், கிளாசிக் பாம்பும் தண்ணியில் போட்டால் வெடிக்கும். மொத்தம் நமக்கு வந்து பாம்பு வந்து 4 வெரைட்டி இருக்குங்கண்ணா. ஆனால் நம்மளோட ஸ்பார்க்லர்ஸ் வந்துங்கண்ணா 9 சென்டிமீட்டர். எல்லோரும் 7 சென்டிமீட்டர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம 9 சென்டிமீட்டர்லேருந்து ஆரம்பிக்கும். 9 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 30, 50ங்கண்ணா. சாவித்திரின்னு சொல்லி மகாராஷ்டிராலேருந்து தானே நம்ம வாங்குகிறோம். கம்பி வந்து நார்த்துலேருந்து வாங்குறாங்கண்ணா. குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கனால நம்ம அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோங்கண்ணா. இது 9 சென்டிமீட்டரில் க்ரீனுங்கண்ணா. இது 10 சென்டிமீட்டரில் எலக்ட்ரிக் கலர் ரெட்டு க்ரீனுங்கண்ணா. இது 12 சென்டிமீட்டருங்கண்ணா. இதிலே 30 சென்டிமீட்டரில் எல்லா ஐட்டமும் இருக்குங்கண்ணா. நம்ம நார்த்து கம்பியிலே எலக்ட்ரிக்கு, கலர், க்ரீன், ரெட்டு 4 கலர் இருக்குங்கண்ணா. அதிலே 30 சென்டிமீட்டரில் 4 கம்பி இருக்குங்கண்ணா.
இதுலேயே இருக்கிறதுலே பெரிய கம்பி என்னென்னா 50 சென்டிமீட்டர்ண்ணா. 50 சென்டிமீட்டர்ண்ணா. எலக்ட்ரிக் கலர். நம்ம காலிஸ் பிராண்டு தானே வாங்கி வைக்கிறோம். டைமிங் சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்டார்லாம் சூப்பராக வருங்கண்ணா. ஆனால் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சங்கு சக்கரம். சங்கு சக்கரத்தில் நம்மகிட்ட மொத்தம் 10 வெரைட்டிக்கு மேலே இருக்குங்கண்ணா. ஸ்பின்னர் பிக்குங்கண்ணா. நம்ம வெறும் 25 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்கண்ணா அந்த ஐட்டம். இது ஜென்னிஸ் ஃபேரோக்ஸ்னா இதுவும் பிக்கு தான். அது வந்து மீடியம் அந்த ரேஞ்ச் உள்ளவங்க எல்லாருமே வாங்கிக்கலாங்கண்ணா. இது அதை விட கொஞ்சம் டைமிங் அதிகமாக இருக்குங்கண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. இதுக்கு அடுத்த குவாலிட்டி அசோகா ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு 2-3 வெரைட்டி இருக்குண்ணா. அந்த டைமிங்கே இந்த இதில் இருக்கும். இது நம்ம வெறும் 35 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஒரு பாக்ஸுக்கு எல்லாமே 10 பீஸ் தாங்கண்ணா. இதுக்கு அடுத்த சைஸ் வந்துங்கண்ணா ஸ்பின்னர் பூஸ்ட்டுன்னு சொல்லிங்கண்ணா. இது பிளாஸ்டிக் சக்கரண்ணா. நம்ம மேக்ஸிமம் பிளாஸ்டிக் சக்கரம் மட்டும்தான் விற்கிறோம். டைமிங் அதிகமாக இருக்கும். ரேட்டு வந்து ஒரு 10 ரூபா கூட இருக்குமே தவிர டைமிங் எல்லாம் சூப்பராக இருக்குங்கண்ணா. ஸ்பின்னர் ஸ்பெஷல் பூஸ்ட்டுக்கு அப்புறம் ஜென்னிஸ் டீலக்ஸுங்கண்ணா. நம்ம சக்கரை எந்த சக்கரமாக இருந்தாலும் மண் தரையோ கல் தரையோ எந்த தரையில் போட்டாலும் கண்டிப்பான முறையில் சுற்றுங்கண்ணா. இந்த சுத்தாது இந்த மண் தரையில் போட்டால் சுத்தாதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது நம்மகிட்ட. எல்லாமே சூப்பராக எல்லாமே சுத்தம். ஜென்னிஸ் ஐட்டத்தில் ஸ்பின்னர் டீலக்ஸுங்கண்ணா. பாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பாக்ஸ்லேயே நம்ம குவாலிட்டி தெரியும் போது நம்ம பொருத்தணும் அப்படின்னா டைமிங்கும் சூப்பராக இருக்கும். ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை கூடயும் பெரிய சக்கரை நம்மகிட்ட இருக்குங்கண்ணா. அதுக்கு அடுத்த சைஸுங்கண்ணா அது ஸ்பின்னர் சூப்பர் டீலக்ஸ். டைமிங் ஒரு பீஸ் பொறுத்தினாலும் எப்படா நிற்குங்கிற அளவுக்கு இருக்குங்கண்ணா. அந்த அளவுக்கு இருக்கும். 10 பீஸ் கொண்டதுங்கண்ணா. அது நம்ம இருக்கிறதுலே சின்ன ஐட்டம் வந்து பிக்கு தாங்கண்ணா. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பிக்குனா பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெருசே கிடையாது. பிக்கு தான் இருக்கிறதுலே சிறுசு. இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வரும். இது நம்ம வெறும் 60 ரூபாய்க்கு தான் நான் கொடுப்போம். டைமிங் வந்து ஸ்பெஷல் அசோகா அளவுக்கு டைமிங் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஐட்டம் ஜோக்கர் பிராண்டுங்கன்னா க்ரீன் ரொம்ப சீப்பாக தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பெஷலுக்கு அப்புறம் வந்து நம்ம அசோகா சைஸுங்கண்ணா. டைமிங் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 செகண்ட் வரைக்கும் வருங்கண்ணா. நம்ம அசோகாவே வெறும் 100 ரூபாய்க்கு தான் நான் டிஸ்கவுண்ட் போக கொடுத்துட்ருக்குறோம். நம்ம அசோகாவுக்கு அடுத்த சைஸுங்கண்ணா கலர் கோட்டி. ரேட் ரொம்ப சீப்பு தானா. 10 பீஸ் கொண்டது வெறும் 160 ரூபாய்க்கு தான் கொடுக்கும். கலர் கோட்டிங்கிறப்ப எல்லாருமே கலர் வராத நினைப்பாங்க. நம்மகிட்ட க்ரீன் கலரில் சூப்பராக வரும். 10 பீஸ் கொண்டது வெறும் 160 ரூபா தாங்கண்ணா. மற்ற கம்பெனியை பொறுத்தளவு நமக்கு வந்து டைமிங் எல்லாமே அதிகமாக தானே இருக்கும். நம்ம ஓன் பிராண்டுங்கிறனால இருக்கிறதுலே புஸ்வானத்தில் இதான பெரிய சைஸே கலர் கோட்டி டீலக்ஸ் 10 பீஸ் கொண்டதுங்கண்ணா. டைமிங் சூப்பராக இருக்கும். அதிலே தானே அது 5 பீஸு. 5 பீஸ் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். 10 பீஸ் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம வந்து 1.5 அடி ட்விங்க்லிங் ஸ்டார்ண்ணா. ஷார்ட்டம்பாங்க. மொத்தம் 2 ஐட்டம் இருக்குண்ணா. நம்மகிட்ட 1.5 அடி ஷார்ட்டை இருக்குது, 4 அடி ஷார்ட்டை இருக்குது. ஸ்டார் அவ்வளோ சூப்பராக வருங்கண்ணா. டைமிங் அதிகமாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். 7 ஷார்ட்னா இருக்கிறதுலே மற்ற எல்லாத்துக்கூடையும் நம்ம கம்மியாக தான் கொடுப்போம். 5 பீஸ் இருக்குங்கண்ணா. ஒரு பீஸ் வந்து ரெட் அண்ட் க்ரீன் ப்ளஸ் கிராக்லிங் அந்த மாதிரி தான் நமக்கு ஃபங்க்ஷன் வரும். கலர் கலெக்ஷன் சொல்லி பென்டா ஒரு சோட்டா ஃபேன்சி ஒருத்தவங்க வந்து 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம 5 பீஸு கொண்டதே நம்ம வெறும் 140 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். பிங்க் பந்தருங்கண்ணா. இது என்ன அப்படின்னா 12 ஷார்ட்லேயுமே எல்லாருமே ரெட் அண்ட் க்ரீன் கொடுப்பாங்க, கிராக்லிங் கொடுப்பாங்க. நம்ம அதுலேயும் தாண்டி பிங்க் கலர் ஃபங்க்ஷன் எல்லாமே பிங்க் கலர் மட்டும்தான் வரும். நம்ம வெறும் 250 ரூபா டிஸ்கவுண்ட் போக அந்த ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நம்ம அடுத்து பார்க்குறது வந்துங்கன்னா படா பீகாக். மொத்தம் நம்ம பீகாக் வந்து 3 வெரைட்டி இருக்குங்கண்ணா. படா பீகாக் டைமிங் சூப்பராக இருக்குங்கண்ணா. நம்ம ஒன்லி பிராண்டட் ஐட்டம் மட்டும் தானே. நம்ம வந்து ஓன் பிராண்டுங்கிறப்ப குவாலிட்டியாக பண்ணும்போது நம்ம வாங்குகிற ஐட்டமும் குவாலிட்டியாக தான் வாங்கணும். அப்போ தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அதனால் நம்ம படா பீகாக் வந்து ஸ்டார்வெல் பிராண்டில் தான் நான் வாங்கியிருக்கோம். நம்ம அதே இதில்னா சின்ன பீகாக். ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டி பார்க்கும்போது 4 ஐட்டம்ஸ் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்று ரேட்டு கூட இருக்கும், கம்மியாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணணும். லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எல்லா ஐட்டமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருமே வாங்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோங்கண்ணா. பார்க்குறது வந்து பீகாக்லேயே படா பீகாக்குங்கண்ணா. நம்ம ஆல்ரெடி 3 ஐட்டம் இருக்குது. படா பீகாக்கு, நார்மல் பீகாக்கு. எல்லா படா பீகாக்குக்குமே இதுதான் பெரிய படா பீகாக். 5 ஃபேஸ் இருக்குங்கண்ணா. இதை நம்ம ரோட்டில் வச்சோம் அப்படின்னா ஒரு 20 அடி ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வெஹிக்கிளுமே நம்ம சைடில் போகவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்குங்கண்ணா. இது வந்துங்கண்ணா கிராக்லிங் ஃபவுண்டைன்னு சொல்லிங்கண்ணா. 3 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் 20 to 25 செகண்டுங்கண்ணா. சூப்பராக இருக்கும். இது நம்மகிட்ட அதிகமாக மூவிங் ஆகிற ஒரே ஐட்டம் இந்த ஐட்டம் மட்டும்தாங்கண்ணா. ரேட் ரொம்ப மேக்ஸிமம் 300 தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது நம்ம இப்போ பார்க்குற என்ன ஐட்டம் அப்படின்னா 12 ஷார்ட்லேயே ரெட் அண்ட் க்ரீன் நம்ம வெறும் டிஸ்கவுண்ட் போக 140 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறோம். அந்த ஐட்டம் சூப்பராக இருக்குங்கண்ணா. இது வந்து மகிழ் ஹீஸ்ட்டுன்னு சொல்லுங்கண்ணா. பனவெடி 2 பீஸ் இருக்குங்கண்ணா. வெடிச்சோம்னு வைங்களேன், நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ரூபாய்க்குள்ள எல்லா பணமும் இதுக்குள்ளே இருக்கும். இதிலே நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது வந்துங்கண்ணா ஐஎன் பிராண்டில் லெமன் ட்ரீன்னு சொல்லி ஒரு ஐட்டங்கண்ணா. மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. எல்லோ கலர் இருக்குங்கண்ணா, ரெட் கலர் இருக்குது, ஆம்பருங்கிறது பர்பிள் கலர்ண்ணா. அந்த மாதிரி 3 வெரைட்டி நம்ம வச்சுருக்குறோம். சக்கரத்துலேனா எல்லாருமே தரையில் சுற்றுற சக்கரம் தான் நம்ம விற்பாங்க.
நம்ம வந்து லோட்டஸ் வீலுன்னு சொல்லி நல்லா தாம்பரம் மாதிரி ஃபங்க்ஷன் வருங்கண்ணா. 5 பீஸுங்கண்ணா, சூப்பராக இருக்கும் அது. ஃப்ளவர் பாட்ஸ்லேங்கண்ணா நம்மகிட்ட வந்து லட்டு ஐட்டம் 3 வெரைட்டி இருக்குங்கண்ணா. அவங்கள ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூப்பராக கொடுத்துடலாம். இது வந்து 5 பீஸ் கொண்டதுங்கண்ணா. இது சூப்பராக இருக்குங்கண்ணா, டைமிங்கும் சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷனுமே நார்மல் ஃப்ளவர் பாட்ஸை விட நல்லா கோல்டன் கலரில் ஜிகுன்னு அப்படியே மிஞ்சிற மாதிரி இருக்கும். இது அதே ஐட்டத்திலே 10 பீஸுங்கண்ணா. ரேட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாக தானே கொடுத்துட்ருக்குறோம். சூப்பராக இருக்குங்கண்ணா. ஃபயர் எக் இது வந்து நம்ம வடிவேல் பிராண்டுங்கண்ணா. 2 பீஸ் உள்ளே இருக்குங்கண்ணா. ஒவ்வொரு பீஸும் நம்ம பார்க்கும்போது பொருத்திட்டு விஸ்லிங் சவுண்டு ப்ளஸ் அப்படியே எக்கு உண்மையிலே முட்டை விட்ற மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குண்ணா ஃபங்க்ஷனு. இது வந்துண்ணா ஃப்ளவர் பாட்ஸ்லேயே மல்டி கலர், ட்ரை கலருங்கிறது மல்டி கலருங்கண்ணா. 5 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் எல்லோ கலர், ஒரு பீஸ் சில்வர், ஒரு இது ரெட்டு, ஒரு இது க்ரீனு, ஒரு ரெட் அண்ட் க்ரீன், மொத்தம் 5 பீஸ் இருக்குங்கண்ணா. டைமிங் சூப்பராக இருக்கும், நம்ம ஓன் பிராண்டு. ஆனால் அந்த ஸ்டார் ஸ்பார்க்லர்ஸுங்கிறதுங்கண்ணா கம்பி மத்தாப்புலேயே ஸ்டார் மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சீப்பாக 30 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்கண்ணா அந்த ஐட்டம். ஆனால் இது வந்து யானவேல் ஃபயர் ஒர்க்ஸ் 3 பீஸ் தானே இருக்கும். பார்க்க சிறுசாக இருக்கே, இது என்ன வரப்போகுதுன்னு நினைக்கலாம். அப்படிலாம் நினைக்காதீங்க. இது இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினாலும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இந்த ஐட்டம் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்கண்ணா. ஆனால் இது வந்து ஐஸ்கிரீம் கார்ட்னே காரை பார்த்தது கார் மாதிரிலாம் போகாதுங்கண்ணா. ஒரு 5 பீஸ் இருக்குங்கண்ணா. ஒவ்வொரு பீஸும் ஒயிட் கலரில், ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளோ ஒயிட் கலரில் இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே அக்யூரேட்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஐட்டங்கள்லாம். இது வந்து சைரனுங்கண்ணா. 3 பீஸ் இருக்கும். ஒவ்வொரு பீஸும் விசில் சவுண்டு அடித்தோன்னு வைங்களேன், இதை பற்ற வச்சு அப்படின்னா பக்கத்தில் எவனுமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சவுண்டு சூப்பராக இருக்கும். ஃப்ளவர் பாட்ஸ்லேயே ஒரு வெரைட்டியான ஐட்டம்னா பாப்கார்ன். ஒரு ஒரிஜினல் பாப்கார்ன் நம்ம எப்படி இருக்கோ அதே ஃபங்க்ஷன் நம்ம இதை ஃபயர் பண்ணும்போது வருங்கண்ணா. 2 பீஸ்னாலும் சூப்பர் டைமிங்கில் இருக்குங்கண்ணா. இது வந்து ஹனி காம்புன்னு சொல்லிங்கண்ணா. கலர் ரெட் அண்ட் க்ரீனுங்கண்ணா. இதில் மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது. ரெட்டு, சில்வர், க்ரீன், எல்லோ. ஒவ்வொன்றும் 5 பீஸுங்கண்ணா. டைமிங் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே தாங்கண்ணா. அதே இதிலே இன்னொரு வெரைட்டி. நம்ம காட்டுற ஒவ்வொரு பாக்ஸும் வேறு மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷனும் ஒரு டைமிங் ப்ளஸ் அந்த நம்ம ஃபங்க்ஷன் வர ஸ்பார்க்லர்ஸ் அதுவுமே வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குங்கண்ணா. அதே மாதிரியே தான். ஆனால் இது கலர் ப்ளஸ் கிராக்லிங். அது நார்மல் கலர் மட்டும் வருது அப்படின்னா இது கிராக்லிங்கோடு வரும். நம்ம ரொம்ப எல்லாத்த விட கம்மியாக தானே கொடுத்துட்ருக்கோம். சூப்பராக இருக்கும். அதே ஐட்டம் ஆங்கிரி பர்ட்லேயே சின்ன ஐட்டம் போகுங்கண்ணா. டைமிங் கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி சூப்பராக இருக்குங்கண்ணா. ஆனால் இது என்ன ஐட்டம் அப்படின்னா மணி இன் தி பேங்க் 3 பீஸ் இருக்குங்கண்ணா. பற்ற வச்சு அப்படின்னா வெடிச்சிட்டு கலர் பேப்பர் ப்ளஸ் மணி இதெல்லாமே வருங்கண்ணா. ஆனால் இது எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுங்கண்ணா. ஃபேக் மணி தாங்கண்ணா. கிட்ஸுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் கிரவுண்ட் ஷேக்கர்லேயே கலர்ஃபுல் வீல் 5 பீஸ் இருக்குங்கண்ணா. ஒவ்வொரு பீஸும் மல்டி கலர் ரெட் அண்ட் க்ரீன் அந்த மாதிரி தானே ஃபங்க்ஷன் வரும். டைமிங் சூப்பராக இருக்கும். 5 பீஸ் இருக்குங்கண்ணா. இது பேர் வந்து பில்லி கிராக்கர்ஸுங்கண்ணா. பேரும் சூப்பராக இருக்கும். இதோட ஐட்டங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்கண்ணா. அது சாக்லேட் மாதிரியே இருக்குங்கண்ணா. ஆனால் இதை நம்ம கையிலே இப்படி ஸ்பார்க் பண்ணிவிட்டு இப்படி தூக்கி போட்டோன்னு வைங்களேன், அப்படியே சட்டன்னு சூப்பராக இருக்குங்கண்ணா. ஆனால் தூக்கி போடுறதுனால யாருக்குமே எந்த பாதிப்புமே இருக்காது. கீழே போட்டால் அது வாட்டுக்கு வெடிச்சிட்டு ஸ்பார்க்லர்ஸோட கிராக்லிங் ஃபங்க்ஷனோட சூப்பராக இருக்குங்கண்ணா. இது வந்து கலர் ஸ்மோக்குங்கண்ணா. 3 பீஸ் உள்ளே இருக்கும். ஒவ்வொரு பீஸ்லையுமே டபுள் கலர் வரும். இதுவுமே நம்ம ரொம்ப ரேட் கம்மியாக தானே கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் இது என்ன ஐட்டம் அப்படின்னா ஜம்பிங் சேக். இதை நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா உள்ளே அப்படியே ஒரு 5 சக்கரம் 6 சக்கரம் அப்படியே ஜம்ப் பண்ணி சுற்றினா எப்படி இருக்குங்கண்ணா, அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்கண்ணா அந்த ஐட்டம். ஆனால் இது வந்து ஜாலி எலிஃபண்ட். இதை நம்ம இந்த இடத்துல ஸ்பார்க் பண்ணோம் அப்படின்னா 3 இடத்துல ஃபங்க்ஷன் வருங்கண்ணா. 1 2 3 ஒரு தடவை பற்ற வச்சாலே போதும் 3 ஃபங்க்ஷன் வருங்கண்ணா. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே ஒவ்வொரு வெரைட்டி. மற்ற எல்லாரோடைய நம்ம ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்குறோம். வெறும் 500க்கு தான் நான் கொடுக்குறோம். டைமிங் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும். ஸ்மோக்கி ஸ்டிக்குங்கிறது நம்ம ஸ்டிக்லேயே புகை வர்ற மாதிரிங்கண்ணா. சூப்பராக இருக்கும். வெறும் 10 பீஸ் தாங்கண்ணா. 10 பீஸ் வெறும் 70 ரூபா தாங்கண்ணா. இது வந்து ஓல்ட் இஸ் கோல்டுங்கண்ணா. ஓலவெடி. இதை பற்ற வச்சோம் அப்படின்னா வெடித்து அப்படியே கலர் பேப்பராக இருக்குங்கண்ணா. ஒரு இதுக்கு வந்து 25 பீஸ் இருக்குங்கண்ணா. பர்பிள் டவ் பார்க்க சிறுசாக தானே இருக்கும். இங்கே நம்ம ஸ்பார்க் பண்ணணும். இங்கே ஸ்பார்க் பண்ணோம் அப்படின்னா பர்பிள் கலரில் அப்படியே ஃபவுண்டைன் சூப்பராக இருக்குங்கண்ணா. வெறும் 90 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குண்ணா அந்த ஐட்டம். இது வந்துன்னா வாட்டர் குயின். இதுவுமே நம்ம ஃப்ளவர் பாட்ஸ் மாதிரி தாங்கண்ணா. ஆனால் இதில் பற்ற வச்சுட்டு ஒரு 5 அடி ஹைட்டில் நம்ம கையை வச்சாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்கண்ணா. ஆனால் இது வந்து நம்ம ஸ்பார்க்லர்ஸ்லேயே எல்லாருமே நார்மலான ஸ்பார்க்லர்ஸ் வச்சுருப்பாங்கண்ணா. நம்ம இது அதுலேயுமே வித்தியாசமானது ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ். இதான நம்ம ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸு. நம்ம வந்து ஃபயர் இங்கே பற்ற வச்சோம் அப்படின்னா இது ஃபயர் ஆகி இது அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுமே இந்த ரப்பர் பேண்ட்லாம் கட் ஆகி அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்குங்கண்ணா. நம்ம இது ரொம்ப சீப்பாக தானே கொடுத்துட்ருக்கோம். 200 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். டைமிங் கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். இது ஹெலிகாப்டருங்கண்ணா. 5 பீஸுங்கண்ணா. 5 பீஸுமே ஃபெயிலியர் ஆகாது. அப்படியே ஹெலிகாப்டர் ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே மேலே போய்கிட்டே இருக்குங்கண்ணா. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸ்லேயே நம்மகிட்ட 3 வெரைட்டி இருக்குங்கண்ணா.
மினி லேப்டாப் 10-in-1 இருக்குது. குயின் பிராண்டில் 10-in-1, பிக் பாஸ் 10-in-1. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வித்தியாசப்படும். ஆனால் நம்ம கிட்ட எல்லாருமே வாங்கணுங்கிறக்காக அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இந்த வருஷத்தோட நியூ அரைவல்னா கடா ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே ஃபயர் பண்ணணும். ஃபயர் பண்ணிவிட்டு நம்ம இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அவ்வளோ அருமையாக இருக்குங்கண்ணா. எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. சூப்பராக இருக்குங்கண்ணா. பிஜிலி ஐட்டங்கண்ணா. இது வந்து ரெட் பிஜிலி, ஸ்டிப்புடு பிஜிலிங்கண்ணா. இது ரெண்டுமே 100 பீஸ் கொண்ட பாக்கெட் தான் அதெல்லாம். ஆனால் நம்மகிட்ட வந்து பைப்பு வந்து 5 இன்ச்சு வரைக்கும் இருக்குண்ணா. இது வந்து 5 இன்ச்சு பைப்புங்கண்ணா ஆர்ஆரில். இது ஜோக்கர் பிராண்ட், நம்மளுடைய ஓன் பிராண்டுங்கண்ணா. இது 4 இன்ச்சு பைப்புங்கண்ணா. ஒவ்வொன்றுமே 2 பீஸ் 2 பீஸுங்கண்ணா. இந்த பெட்டியில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது அப்படியே அக்யூரேட்டாக சூப்பராக வருங்கண்ணா. வெரி லோ ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. ஆனால் நம்மகிட்ட வந்து சோட்டா ஃபேன்சி 1 இன்ச்சு ஃபேன்சிலேருந்து 5 இன்ச்சு ஃபேன்சி வரைக்கும் இருக்குங்கண்ணா. இந்த ஐட்டம் தாங்க நம்மகிட்ட சோட்டா ஃபேன்சி 5 வெரைட்டி இருக்குங்கண்ணா. ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்கண்ணா. ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு வெறியும். ஒரு பீஸ் வந்து வெறும் 40 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. இதுக்கு அடுத்த சைஸ் வந்துங்கண்ணா 2 இன்ச்சு 3 பீஸ். இது வந்து ஒரு பெட்டிக்கு எல்லாருமே ஒவ்வொரு பெட்டியில் ஒவ்வொரு சேம் கலர் வைப்பாங்கண்ணா. நம்ம வந்து ஒரே பெட்டியில் 3 ஃபங்க்ஷன் வச்சுருக்கோங்கண்ணா. இது போகண்ணா இதே இதுலேயுமே 2.5 இன்ச்சு பைப்பில் 3 ஸ்டெப் மேலே போய் 3 தடவை வெடிக்கும். இது ஒரு ஐட்டம் வச்சுருக்கோங்கண்ணா. இதுலேயே 3.5 இன்ச்சு பைப்புங்கண்ணா. அது மேலே போய் வெடிச்சிச்சின்னு வைங்களேன், அப்படியே சட சட சடன்னு சவுண்டு சூப்பராக ஒரு மின்னல் பெய்கிற மாதிரி இருக்குங்கண்ணா. அது இந்த ஐட்டம் அப்படிங்கன்னா நயகரா ஃபால்ஸ் மேலே வெடிச்சு அப்படியே பூ மாதிரி அப்படியே கீழே இறங்கிட்டே வருங்கண்ணா. மேஜிக் ஃபால்ஸுங்கிறது நயகரா ஃபால்ஸ். ஆனால் நம்ம இதுக்கு அடுத்த சைஸ் இதுதாங்கண்ணா. டின் ஃபேன்சிங்கண்ணா. ஃபேன்சியை பார்த்ததுமே ஸ்கை ஓட்கான்னு நினைக்காதீங்கன்னா கிடையாது. இது வந்து பைப்பு தான். ஓட்கா ஒயிட் கலர் இருக்கனால இது மேலே போய் வெடிச்சு ஒயிட் கலரில் வருங்கண்ணா. 4 இன்ச்சு ஃபேன்சிங்கண்ணா. அது அதுலேயே இது வந்து ரெட் அண்ட் க்ரீனுங்கண்ணா. டபுள் பாலுங்கண்ணா. அது அட் அ டைமில் ஒரே இதில் டபுள் பால் போய் 2 ஃபங்க்ஷன் வரும் இதில். அதே இதில் இன்னொரு வெரைட்டிங்கண்ணா. ரெட் அண்ட் க்ரீன் இந்தியா ரஷ்யாங்கிற மாதிரிங்கண்ணா. இது எல்லாத்த விட இது தானா 12 ஸ்டெப் 12 ஸ்டெப் சூப்பராக வெடிக்குங்கண்ணா. அது எல்லாமே நம்மளுடைய ஓன் பிராண்டுங்கனால நம்ம கம்மியான ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. ஆனால் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்ஸில் எல்லாமே இப்போ நம்ம ஒரே இதாக கொண்டு வந்துட்டோங்கண்ணா. ஏன்னா ஒவ்வொன்றா காட்டுறதுக்கு உங்களுக்கு குழப்பிடும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரே ஐட்டமாக அடிக்காச்சுங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது வந்து 25 மைன்ஸுங்கண்ணா. மைன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பீகாக் எப்படி விரியுதோ இதே விரிகிற ஃபங்க்ஷன் அப்படியே ஸ்கை ஷாட்டாக வருங்கண்ணா. அது இது 25 மைன்ஸுங்கண்ணா. அது ரங் நைட்டுங்கிறது 15 மல்டி கலர் ஷாட்டுங்கண்ணா. எல்லாருமே 30 மல்டி கலர் ஷாட் தான் வச்சுருப்பாங்க. நம்ம 15 வச்சுருந்தோம்னா எல்லாருமே வாங்கிக்கலாம், எல்லாருமே பலன் அடைஞ்சிக்கலாங்கிறக்காக நம்ம 15லேருந்து கொண்டு வந்துட்டோம். இது ஸ்கை மேக்ஸ் 30யும் தி கில்லர் 30யும் ரெண்டுமே ஒரே ஐட்டம் தாங்கண்ணா. மீடியமான ரேஞ்சு 350 ருபீஸ்க்கு இருக்குது, 420 ருபீஸ் 2 வெரைட்டியாக நம்மகிட்ட இருக்குங்கண்ணா. இது வந்து 60 ஷாட்டுங்கண்ணா. மல்டி கலர் 60 மல்டி கலர் ஷாட்டுங்கண்ணா. அது 6+ கிராக்லிங் 7 ஃபங்க்ஷன் இதில் அட் அ டைமில் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்கண்ணா. அது நம்ம 12 ஷாட்டில் ரெட் அண்ட் க்ரீன் கிராக்லிங் பார்த்தோம்னா அதுலேயே தான் 25ங்கண்ணா. சூப்பராக இருக்குண்ணா அந்த ஐட்டம். இதான வைல்டு ஃபோர்ஸ் 120 ஷாட் 7+ கலர்ண்ணா. இதில் ஒரு கலர் எக்ஸஸாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஐட்டமும். 2 இன்ச்சு பைப்பு 3 இன்ச்சு பைப்பு எப்படி தெரியுமோ அந்தளவுக்கு 120யும் இந்த 240யுமே சூப்பராக அந்தளவுக்கு இருக்குங்கண்ணா. ஆனால் இருக்கிறதுலே ஹை ஷாட்டுங்கண்ணா. 240 ஷாட் டைமிங் அதிகமாக இருக்குங்கண்ணா. 6+ கலர்ஸு 1/1 சூப்பராக போயிட்டுருக்குங்கண்ணா. ஆனால் இது நம்ம கஸ்டமருக்காக என்ன நம்மளுடைய பட்டாசு எல்லாருக்கும் கொடுத்துட்றோம். ஆனால் அந்த துப்பாக்கியும் ரிங் கேப்பும் மட்டும் எந்த கடைக்காரங்களும் கொடுக்குறதில்ல. அது லோக்கலில் போய் வாங்க சொல்லிடுறோம், அவங்க சிரமப்படுறாங்க. அதுக்காக அதையும் நாங்களே வாங்கி வச்சிட்டோங்கண்ணா. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து நான் AK-45 பார்க்க உண்மையிலே ரியல் கன் மாதிரியே இருக்குங்கண்ணா. இது வந்து ஒரு ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் போய் 200ரூவாங்கண்ணா. இந்த ஐட்டம் எல்லாமே வெறும் 50 ரூபா தாங்கண்ணா. ஓகேங்க சார். இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து நேரடியாக வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க? ஆனால் நம்ம வந்து தீபாவளி அக்டோபர் 20ங்கண்ணா 10 வரைக்கும் நம்ம வந்து லாரி டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம சப்ளை பண்ணிக்கலாங்கண்ணா. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் நம்ம பண்ணிடலாங்கண்ணா. அதர் ஸ்டேட் வந்து மேக்ஸிமம் இந்த சவுத் கர்நாடகா, சவுத் ஆந்திரா இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அதிகபட்சம் 2 to 4 டேஸில் நம்ம டெலிவரி பண்ணிடலாங்கண்ணா எந்த ஊருக்குனாலும். ஓகேண்ணா. இப்போ நம்ம ஷாப்புக்கு மினிமம் ஆர்டர் வேல்யூன்னு ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணா? ஆமாங்கண்ணா. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மினிமம் 2000 ரூபாய்க்கு மேலே பண்ணிக்கலாங்கண்ணா. அதர் ஸ்டேட்டுக்கு மினிமம் ஒரு 4000 ரூபாய்க்கு மேலே நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நம்மக்கிட்ட பட்டாசு வாங்கும் போது எவ்வளோ நாளில் நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்க? மேக்ஸிமம் 2 to 4 நாளில் நம்ம டெலிவரி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. இவ்வளோ நேரம் வந்து டெலிவரி பற்றி எல்லாமே சொன்னீங்க. இப்போ நம்ம ஸ்ரீ ஆதி கிராக்கர்ஸில் வியூவர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது? ஆனால் நம்ம லிங்க்கில் நம்ம நம்பர் கொடுத்துருவோங்கண்ணா. நம்பரில் நம்ம வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு அனுப்புனாலும் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிடலாம். இல்லை ஸ்ரீ ஆதி கிராக்கர்ஸ் .in அதில் போய் நம்ம வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாங்கண்ணா.
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இவங்களோட நம்பரும் ப்ளஸ் வந்து வெப்சைட்டும் கொடுக்குறோம். நீங்கள் அதில் கூட பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரமாக பொறுமையாக ஷாப்பில் இருக்கிற எல்லா கிராக்கர்ஸுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. ஸ்ரீ ஆதி கிராக்கர்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.